கஜேந்திரா, ஆச்சரியப்படாதே. நான் ஒரு கந்தர்வன். பெற்ற தாயை அவமதித்ததால் சாபத்துக்குள்ளாகி பூதமாக அலைந்து கொண்டிருந்தேன். தாய் தந்தையருக்காக தன் உயிரை கொடுக்க கூட தயங்காத உத்தமனின் ஒரு துளி ரத்தம் என் மீது பட்டதுதான் எனக்கு சாப விமோச்சனம். உன்னுடைய அசைக்க முடியாத உறுதியினால் எனக்கு மாபெரும் உதவி செய்து விட்டாய். நீ நீடூழி வாழ வேண்டும். இதுதான் தங்கமலை ரகசியம். ஆஹா தேவா, உன்னுடைய கருணையே கருணை. தேவா, அமுதா, 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 அமுதா. தங்கமலைக்கு போகும் மார்க்கத்தை தெரிந்து கொண்டேன். இப்போது நான் முதலில் பவளமலைக்கு போக வேண்டும். புறப்படு. மகாபிரபு, தங்களை பேட்டிக்கான வெளியே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படியா? ஆமா. சரி, வர சொல், வர சொல். உத்தரவு. யார் நீங்கள்லாம்? பிரபு, வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க. பாவம். ஏன் வேலை இல்லை? நாங்கள்லாம் சவர தொழிலாளிங்க. இப்பதான் நாட்டுல யாருமே சவரம் செஞ்சுக்கிறது இல்லையே. ஏன் அப்படி? அரசன் எப்படியோ அப்படியே குடிகள் தங்களை பார்த்து எல்லாருமே தாடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ராஜபக்தி, என்ன ராஜபக்தி. அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சு. சாரங்கா, இந்த சிக்கலான பிரச்சனையை தீர்க்க அவசரமா ஆலோசிக்கணும். அதனால ரகசிய மகாநாடு கூட்ட உடனே ஏற்பாடு செய். இதுக்கு மகாநாடு எதுக்கு மகாராஜா? மகாபிரபு, இதுக்கு சம்மதிச்சா இவங்க பிரச்சனை தன்னால தீர்ந்து போகுது. பலே 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 பலே. சாரங்கா, நீ மகா புத்திசாலி, மகா புத்திசாலி. உங்க குறைய தீர்க்க மகாராஜா சீக்கிரம் ஏற்பாடு செய்வார். நீங்க போகலாம். ஏய் சுப்பா, நீ மட்டும் இங்கே. என் வேலையை பார்த்து மகாராஜா இந்த ஏழை மேல கொஞ்சம் மனசு வச்சா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். இது என்னடா வம்பு? மருத்துவருக்கே மருத்துவம் வாங்க வேண்டியது. சாரங்கா, நீ ஒரு மடையன். ஒரு ஊமை நான் பார்த்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஊமை மாற்றேன், அவன் செய்தியே காட்டிடுவானே. காது சுப்பா, வெளியே சொன்ன தலை தொங்கும். மன்னிக்கணும் எஜமா. ஜாக்கிரதை. பணமா? அது இருக்கட்டும், உனக்கு எப்படி கிடைச்சது? அரமனை காத்தவனும் அடுப்பங்கரை காத்தவனும் வீண் போறதில்லை. ஐயா செஞ்ச வேலைக்கு அனானப்பட்ட மகாராஜாவே அள்ளி கொடுத்த கூலி கூலி. ராசா குடுப்பாரு மகள கட்டிய பாரு. மன்னாதி மன்ன குதிரை மன்ன கவையிலே கோமாளி ராய குதிரை கோபுரம் ஏறிட்டான். யார்கிட்ட காது குத்துற? காது காதா? ஏற்கனவே என் காது குத்திதான் இருக்கு. மரியாதையா சொல்லு, எங்க திருண்ணை? திருடா? என்னடி இது? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் திருட போனேன்னா ஓட முடியுமா? இல்ல ஒளியத்தான் முடியுமா? மகாராஜா தான் கொடுத்தாரு. இவ்வளவு பணம் எதுக்காக கொடுத்தாரு? எதுக்கா? அது உண்மையை சொல்றியா? உன் காது சும்மா காது காதுன்னு சொல்லாதையே. பின்ன சொல்லு. அது பெரிய ரகசியம்டி. அது என்ன ரகசியம்? ஐயோ, பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொன்னா நிக்காதே. வெளியில தெரிஞ்சா என் தலையே போயிடுமே. பாரு, எந்த இலை உதிர்ந்தாலும் ஈக்க இலை உதிராது. என்கிட்ட இருந்து எந்த ரகசியம் வெளியே போகாது. சும்மா சொல்லுன்னா. சொல்லட்டுமா? அதாவது ராஜா காது சொல்ல கிருஷ்ணா. ஐயோ அப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன என்ன? வயிறு. வயிறா? என்ன? நீ சொன்னிய ரகசியம். ஆமா. அத ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம அடக்கி வச்சிருந்தேன். என் வயிறு வீங்கி
போச்சு. ஐயோ வந்ததே வேணும். ஐயோ பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா கூப்பிடுங்களேன். ஏன்? இந்த ரகசியத்தை யாருக்கிட்டாவது சொல்லணும். இல்லைன்னா வயிறு வெடிச்சு. சரிதான், வெளியே தெரிஞ்சா என் தலையில போயிடும். உன் வயிறு போனாலும் பரவாயில்லை, என் தலை போனா உயிரெல்ல போயிடும். புருஷனா நீ வர வர வயிறு வீங்கிக்கிட்ட போகுது. நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கி. அப்போ ஒண்ணு செய்யலாம். என்ன? காட்டுக்குள்ள போய் ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்லிடு. மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடலாம். உன் வயிறும் சரியா போகும், நம்ம ரகசியமும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஐயோ நீ அப்பவே சொல்லி தொலைக்க கூடாதா? மெதுவா, அம்மா. ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. ஐயோ ராஜா காது கழுத காது. எந்தி. என்னங்கிறேன்? என்ன என்னடி? வண்ணான் காலு மாதிரி இருந்த பயிறு எப்படியோ பாயமா ஓடி போச்சு. இந்த பொண்ணு இப்ப பாட்டி நீ எப்பவும் போல அழகா இருக்க. சரி போகலாம். அரே சின்ன பொண்ணு, மம்முட்டிய மறந்துட்டோம் தானே. அடப்பாவி சீக்கிரமா வா. சின்ன பொண்ணு மண்வெட்டு இங்கதான் இருக்குது. இது என்ன அவசியம்? மண்ணடி இருந்த இடத்துல தொடர்ந்து வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, மரத்துக்குள்ள இருந்தது மாதிரி அதுதான் இப்படி மரமா முளைச்சிருக்கு. அப்படியா? பொம்பளைங்க கிட்ட தான் ரகசியம் நிக்காதுன்னா பூமாதேவி கிட்ட கூட ரகசியம் நிக்காது போட்டிருக்கு. நல்லவே மரம் உளுந்தரிசி ரகசியத்தை சொல்லாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.